ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்து சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியில் இருக்கிற சனி என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித பிரச்சனைகளையும் சனி கொடுக்கவே போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சதயம் அப்படின்றது ராகுவுடைய நட்சத்திரம். அந்த ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனியால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே ராகு தடுத்துருவார். அதாவது பிரச்சனை அப்படிங்கிற பாலை சனி போடுவார், அதை தடுக்கிற பேட்டை ராகு வச்சுருப்பார். அதனால் எல்லா பாலையும் சிக்ஸர் அடித்து ராகு தப்பிச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்கவே இருக்காது. அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சே எல்லா வித பிரச்சனைகளையுமே தீர்த்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளுமே இருக்காது. 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி அதை சமாளித்து 2 பேரும் நல்லபடியாக ஒற்றுமையாக வாழ்ந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த காதலர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற நிலையில் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காதலர்களுக்குள்ளேயும் எந்த வித பிரச்சனைகளும் வரவே வராது. புதுசாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இந்த பொண்ணு நம்மளை உண்மையாக தான் லவ் பண்ணுதா அப்படின்னு பையனுக்கு ஒரு வித சந்தேகம் இருக்கும். அதே போல் பெண்ணுக்கும் இந்த பையனை நம்பலாமா, இந்த பையன் நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொல்லி 2 பேரும் அவங்களுடைய அன்பை சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் அப்படின்ற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். 2 பேர்த்துக்குள்ளேயும் இவங்களை எவ்வளோ சதவீதம் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காதலர்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கவனமாகவே அந்த விஷயங்களை அணுகுங்க. அதுதான் புதிய காதலர்களுக்கு நல்லது. அடுத்து புதிதாக திருமணமான சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக குழந்தைக்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நேரத்தில் பிளான் பண்ணுறது மிக மிக சிறப்பு. அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிற விஷயத்துலையும் எந்த வித பிரச்சனைகளுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. அவசரம் அப்படிங்கிற விஷயத்தில் வேண்டாம். ஏன்னா ராகு அப்படின்றதுக்குங்க இந்த சர்க்கஸ் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். அதே போல் சதய நட்சத்திரக்காரர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறதுனாலும், ஸ்கூலில் காலேஜில் இல்லை ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, என்ன பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னாலும், எந்த வித எக்ஸாம்ஸ் எழுதினாலும் மிக 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 சிறப்பாக தேர்ச்சி அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட அறிவை உபயோகப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே மிக சிறப்படையும். வேலையிலும் எந்தவித பெரிய பிரச்சனைகளும் இப்போது இருக்காது. இந்த 1 வருட காலம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அதே போல் தொழில் செய்பவர்களுக்கும் அதே போல் தான். சனி உத்திரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனைகளை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டார். ரொம்ப பெரிய வெற்றிகளையும் குவிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஆனால் பிரச்சனைகள் ஏதாவது வந்துருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. எப்படி இருக்கோ அதே மாதிரி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. இப்போது சென்னையில் இருக்கிறவங்கள பெங்களூர் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து செய்யக்கூடியவங்க இருக்கிற ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் அந்த ஊரில் பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது அதுவும் ராகு இருக்கனால பிரம்மாண்டமான விஷயங்கள் செய்கிறதுக்காக வெளியூர் போகிறது அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடு கிடையாது, வெளியூர் போகிறது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இஎம்ஐ சாலையோ இல்லை வெளியே தனியார் வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னாலோ, இல்லை வெளி ஆட்கள் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இந்த வருடம் முழுக்க பாதிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடனெல்லாம் நீங்கள் எப்படி சின்ன சின்னதாவது கட்டிகிட்டே வந்துடுவீங்க. அதனால் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. அதே போல் முக்கியமாக பகை அப்படிங்கிற விஷயத்துலையும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளையும் உங்கள் பகைவர்களால் உங்களுக்கு வரவே வராது. அது எல்லாமே உங்களுக்கு சமாளிக்கிற மாதிரியான இடத்துல தான் ராகு உங்களை வச்சுருக்கார். யாராவது கொஞ்சம் பகை பாராட்டிட்டு உங்கள் பக்கத்தில் வந்தாலே உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். ஸோ அவங்களையெல்லாம் நீங்கள் தவிர்த்துருவீங்க. அதனால் பகைவர்கள் அப்படிங்கிற பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது.
ஸோ இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலமும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக சின்ன அளவில் பணவரவும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காம வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி நல்லதை மட்டுமே செய்வார். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.